என் எம்பையர்ல லைட் திரும்ப ஒளிர்ந்துட்டு அப்படின்னு மாதிரி காட்டுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினா சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டு இருப்பா. அந்த ஆர்ச் பிஷப் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. நான் வந்து இந்த அஃபெக்ஷன் லெவல வந்து 80% டக்குன்னு கூட்டியாகணும். நம்முடைய லூயிஸ காட்டுறாங்க. 24% இருந்துச்சுங்க. ஆனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துப்புட்டு நம்ம ஹீரோயின் எடக்கண்ணல பார்க்குறா. பைப்ல என்ன பண்ற அப்படின்ற மாதிரி பார்த்தா அஃபெக்ஷன் லெவல் ஏறிடுச்சு நம்முடைய எவனுக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பயப்புல அவ்வளோ கோவமா பேசினான் டெரர் பேசி என்னப்பா அஃபெக்ஷன்ல உள்ளோம் ஏறுதோ அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்கல நம்மட எவனா இவ என்னடா அப்ப அவ்வளோ கொடூரமா பேச வைக்கிறா என்னத்தை பத்தி யோசிக்கிறா எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கு அப்படின்னு மாதிரி தலைவன் பார்த்துட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோனா ஏதாச்சும் வாரம் நடக்க பிறகு எல்லாரும் இப்படி அமைதியா இருந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க ஏதாச்சும் யாராச்சும் இறந்தாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோயின் அதுக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்ல அது வந்து அந்த ஆர்ச் பிஷப் டெம்பிள்ல இருந்த ஆட்கள் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சோகமா இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு மாதிரி அவரும் பேசிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த எம்பரரை சீல் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மட ஃபேமிலிக்கு. நானாவது அந்த ரகநாட் சைல்டாவது ஆ ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்டா தே ஆர் டூ மணி செகண்ட் மெயில்ன்ற மன்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்துட்டு வந்திருக்கா அப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பற்றி செக் அவுட் பண்ணிக்கலிங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கலிங்க. அப்பா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கீங்க. என்ன ப்ரோ குரல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கடா. இன்றைக்கு வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் கூடுதலாகவே கொடுத்துட்டேன். நிறைய மான்காக்கள்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுவோம். அதால் வாய்ஸிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கலாங்க. வாங்க நண்பா இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரோலாக்கிட்டா நம்ம டியூக் கேட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த உடம்பெல்லாம் ஓகே தானே அப்படி இந்த கேட்டுட்டு நம்ம ஹீரோயினா உண்மையிலேயே நான் ஃபைன் தான் அப்படின்ன மாதிரி கெத்து காட்டிட்டு இருந்தீப்பா. அப்போ மனசுல நினைச்சு பார்க்க நம்ம ஹீரோயினா அப்ப யாரோ மயங்க வச்ச மாதிரி இருந்தீங்க. அதை பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்கறா. எவனோ ஒரு பயபுல வந்து என்னைய கிட்னாப் பண்ணிருக்கான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்கறா. அவனோட ஃபேஸ் கொஞ்சம் லைட்டா தான் ஞாபகம் இருக்கு எனக்கு அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சுப்பாண்டா கிரவுண்டுல ஓடிக்கிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோனே களைச்சு போயிருக்கீங்க. அப்ப திடீர்ன மாதிரி திரும்பி பாப்பா யாரோ இருந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்ன மாதிரி. அப்போ பின்னால வந்து ஒரே போடு நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்திருப்பா. அதுதான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ எலும்பைக்குள்ள எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்திப்பாங்க. அது இப்போ நம்ம ஹீரோயின்ற பாடி வந்து இறந்து போன பாடி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. மானாவும் இல்லாம டிவைன் பவரும் இல்லாம சாதாரணமா இறந்து போன ஒரு உடம்பு எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம டியூக் சொல்லி நம்ம ஹீரோயின் கேள்விப்பட்டிருப்பா. அது இப்போ நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின்ற ஸ்டேட் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கீங்க. அதை பத்தி நினைச்சு பாக்குறா. என்ன இருந்தாலும் அந்த பிளாஸ்டரை கொல்லாம விட மாட்டேன். அவங்க என்னைய கொல்றதுக்குன்னு வரல இருந்தாலும் நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம டியூக் செல்வர் நீ எழுந்திருச்சத்தை நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். ஏண்டா இந்த டெம்பிள்ல இருந்து ஒரே தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. அதால இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க நல்லது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் ஆமா அதுவும் நீங்க சொல்றது நல்லது அப்படின்னு மாதிரி பாக்கல. அந்த ரெகனட் வேற பவர் லொஸ்ட் பண்ணிட்டு அவனை வந்து பிரச்சனை பண்றான். அதை விட்டு தள்ளி அந்த பேஜுக்கு நம்ம போத்தல அப்படின்னு மாதிரி டியூக் சொல்லிக்கிட்டு நம்ம இப்போ ஒபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். என் பொண்ணு எழுந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்டேக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா அங்க பார்த்தா நம்மட லூயிஸும் எவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திப்பாங்க. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா ஏன்டா அப்பா உன் இப்போ திடீர்னு மாதிரி சீரியஸ் மூடுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி போடு. நம்ம ஹீரோயின் ஒரு மீள குத்து ஒரு வாயில போடு. அப்ப திடீர்னு சாக்காயிருவான் நம்ம ஹீரோயின். அப்படின்னா நான் அவுட் சைட் போலுந்தானே அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அதை கேட்டனே டியூக்கா சரி முதல்ல அந்த பம்சன் ஒழுங்கா நடந்து முடியட்டும் அது பிறகு அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிற. வா இது ரொம்ப கிரேட்ரா. நான் இந்த மென்ஷன் அவுட் போனதான் இந்த மெயில் லீடெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு யோசித்து பாக்குறா. அது மட்டும் இல்லாம அந்த கோழி எனர்ஜி அவன் வந்து தூக்கத்துல ஆளாக்கிட்டான். அவனையும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்திப்பா. ஆனா டியூக்கா கொஞ்சம் சேடாயிட்டு இருந்திப்பா. என்ன இருந்தாலும் அவன் வந்து நம்ம ஹீரோயின் அப்படி செஞ்சதில்ல. இந்த டெம்பிள்ல இருந்து வந்த ஆக்கள்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிட்டா. அப்போ ஒரு வழியில பார்த்தா அவன் நம்ம ஹீரோனுக்கு உதவி செஞ்சான். அதை பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு டாட் உங்களோட ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு கேட்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்பா. டியூக்கா எட பொண்ணு என்கிட்ட கேள்வி கேட்கப்பறா. கேளுமா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கல. டாட் நான் வந்து ஒரு டெம்பிளை சேர்ந்த ஒரு பிரீஸ்ட டேட் பண்ணலாமா கேட்டு விட்டுருவா. அதை கேட்டோன்னு நம்மட லூயிஸா குடிச்சிட்டு இருந்த தண்ணியை துப்பிடுவான். எவனா வாயை பொழந்துருவான். டியூக்கா செல்லி வேலை அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆயிருவார். நம்ம ஹீரோயின் பாப்பா என்னடா அமைதி நிலவுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு டவுட்டோட முழிச்சிட்டு இருக்கீங்களே. ஒரு ரெட் கலர்ல ஆறா ஒண்ணு பரவுங்க அந்த இடம் புல்லா. நம்ம ஹீரோயின் பாப்பா ஏங்க எல்லாரும் இப்போ அப்படின்னு பார்த்துட்டு டாட் அப்படின்னு மாதிரி பாப்பா. டியூக்கு பின்னால
ரெட் கலர்ல ஆற பறக்கும். நம்மட எவனா லூயிஸா சாக்கா இருப்பானுல். அப்ப திடீர்னு மாதிரி சிஸ்டம் மெசேஜ் வருது. லூயிஸ் அஃபெக்ஷன் லெவல் வந்து -4 மைனஸ் ஆயிரும். என்னாண்டு நம்ம ஹீரோயின் சாக்காவறதுக்கு இடையிலே எவன்ற அஃபெக்ஷன் லெவல் வந்து 2 மைனஸ் ஆயிரும். என்ன அப்படின்ன மாதிரி திரும்ப நம்ம ஹீரோயின் ஏன்டா இது நடக்குதுன்னு கத்திட்டு இருந்தீப்பா. கட் பண்ணா இந்த எம்பையர்ல உள்ள அந்த எம்பரரை தான் காட்டுறாங்க. யுவர் மெஜஸ்டி அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பிரீஸ்ட் தான் உள்ள நுழைவான். உள்ள நுழைஞ்சி என்ன நடந்துச்சு நீ விசாரிச்சியா அந்த குழந்தைகளை பத்தி அந்த ரெகனட் சைல்ட பத்தி அப்படின்ன மாதிரி கேட்கல. அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நான் நினைச்சவே இல்லை. அந்த குழந்தைங்கிட்ட வந்து எந்த பவரையும் சென்ஸ் பண்ண முடியல. அவ ஒன்னும் தூக்கத்துல இருந்துச்சு அந்த ரோலா கிளைமேட் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லுவான். அதை கேட்டோன்னே அந்த எம்பரரா நீ சொன்னியடா அவ வந்து பிறப்புலயே வந்து அவகிட்ட அந்த பவர் இருக்குங்கிட்டு நீ தானே சொன்னா. இப்ப என்ன கதையை மாத்துறா என்னைய பத்தி உனக்கு தெரியாவா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. இல்ல அது வந்து அந்த நேம் மாறுபட்டுருச்சுங்க. பிறந்த வருஷம் வந்து அநாதாசிரமத்துல குழந்தைங்களை சேர்க்கிற வருஷமாவும் இருந்துச்சு. ஏண்டா குழந்தைங்க எந்த வருஷத்துல பிறந்தாங்கன்னு தெரியாட்டி அந்த அநாதாசிரமத்துல அந்த குழந்தைங்களை எப்போ சேர்க்கிறாங்களோ அப்ப அந்த வயசை மார்க் பண்ணிடுவாங்க அந்த ஆர்ஃபனேஜ்ல உள்ள ஆக்கள் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ இந்த எம்பரரா கடுப்பாயிட்டு இருந்திப்பான். அப்ப நீ இப்ப என்ன சொல்ல வர அந்த ரெகனட் சைல்ட் அவ இல்லடா சொல்ல வரா நீ அப்படின்ன மாதிரி அவன் கேட்கும். இல்ல நான் அப்படி சொல்ல வரவே இல்லை. அந்த ரெகனட் சைல்ட் அவகான் என்ட 2 கண்ணலையும் பார்த்தேன் நான் உண்மைக்கு சொல்றேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்னடா கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தையே அவன் வந்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு பெய்திருப்பான். அப்ப அந்த குழந்தைங்கள்லாம் அங்க இருந்திருப்பாங்க. அப்ப அவன் அந்த குழந்தைங்களை கண்காணிச்சிட்டு இருக்கலையே ஒரு கோல்டு கலர்ல ஒரு வெளிச்சத்தை பார்த்திருப்பான். அந்த குழந்தை அப்படின்ன மாதிரி அவனுக்கே சாக்கா இருந்துச்சுங்க. நம்ம ஹீரோயின் தான் அது. அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச நம்ம ஹீரோயினுக்கு பின்னால அந்த லைட் அப்படியே பறந்து போயிட்டு இருந்துச்சு. இது அந்த ரொகனட் சைல்டு இந்த பவர் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஓடி போய் பார்த்திருப்பான். அந்த ரொகனட் வந்து ஒளியே இழந்துருச்சு. அப்ப அது உண்மைதானா அப்படின்ன மாதிரி கேட்பான் நம்மளோட எம்ப்ரர். அதை கேட்டோன்னே ஆமா அந்த ரூம்ல நான் நின்று பார்த்தேன். அதுல ஒளியே இழந்துக்கு உண்மையிலேயே அந்த குழந்தை அது ரோலா கிளைமேட் அவகம் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவ அந்த லைட்டை இழந்ததுக்கு பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அந்த டியூக் தான் வந்து அவளை தத்தெடுத்துட்டு போனாங்க. அவன் மட்டும் தத்தெடுக்காம இருந்தாங்கடா அப்படின்ன மாதிரி செல்ல வரைக்கிலேயே இவர் கட்டுப்பாயிருவர் எம்பரர். அதுக்காட்டி நீ என்னடா நொட்டிட்டு இருந்த அப்படின்ன மாதிரி அவர் கோமாவர். இருந்தாலும் அது நடந்து போச்சு அப்படின்ன மாதிரி சொல்லுவான். அந்த டியூக் மட்டும் தத்தெடுக்காம இருந்திருந்தா அந்நேரம் அப்படின்ன மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். இருந்தாலும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயமாயிட்டு அவனால் பார்த்த பார்வை அந்த ஃபெமிலியே எனக்கு பிடிச்சல அப்படின்ன மாதிரி திட்டிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா உண்மையிலேயே நான் கன்ஃபார்மா அடிச்சு சொல்லுவேன் அந்த குழந்தைஹா ரகனட் சைல்டு அப்படின்ன மாதிரி. மெஜஸ்டி ப்ளீஸ் என்னைய நம்புங்க அப்படின்ன மாதிரி அவன் கேட்டுட்டு கேட்கல. இவரா சிரிச்சு கொஞ்ச நேரம் சிரிச்சுப்பிட்டு சரி எனக்கு எல்லாம் புரிஞ்சிக்கி அப்படின்ன மாதிரி சொல்லுவார். இந்த லூமன் எம்பையர்லயே ஒரு மித் ஒன்று இருந்துச்சு. ஆல்ரெடி போட்ட எபிசோட்லயே நான் சொல்லியிருப்பேன். ஒரு நாள் ஒரு ஃபேக் சன்னும் குதிச்சிங் ஒரு ரியல் சன்னும் குதிச்சிங் அப்படின்ன மாதிரி. அப்ப அந்த ஒரு குழந்தை அழுற சத்தம் வந்து இந்த எம்பையர் ஃபுல்லா கேட்கும் அப்படின்ன மாதிரியே ஒரு மித் ஒன்று இருந்துச்சு. அதான் உங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இப்ப நம்ம ஹீரோயினா இல்லையான்னு தான் இப்போ உங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எம்பரரா இந்த டைம் நீ கன்ஃபார்மா உன்னோட கோலை அச்சீவ் பண்ணி ஆகணும் விளங்குதா அப்படின்ன மாதிரி அவன் அந்த எம்பரர் வந்து இந்த பிரிஸ்ட் கிட்ட சொல்லியிருப்பார். இதை நீனே பார்த்துக்க உனக்கிட்டே விட்டுடுறேன் அப்படின்ன மாதிரி அவன் பொறுப்பு ஒப்படைச்சிப்பான் அந்த டெம்பிளை சேர்ந்த பிரிஸ்ட் கிட்ட. அப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின்ற ஹவுஸ்ல நம்ம ஹீரோயினா தலுவணியை கட்டி பிடிச்சிட்டு கோமா இருந்துட்டு இருந்திப்பா. மைலேடி என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா லஞ்சுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொண்டு வரையா நீங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மைலேடி உங்களோட ஃபேவரட் ஸ்நாக்லாம் எடுத்து வரே அப்படின்ன மாதிரி அதில் கவலைப்படும். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மனசு இலகிடுவா. நம்ம ஹீரோயின் நினைச்சிரா இது நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பா அப்பா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கியா நான் வந்து அந்த டெம்பிளை சேர்ந்த பிரீஸ்ட்டை டேட் பண்ணேன் அப்படின்ன மாதிரி. கேட்டோன்னே அங்க உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷாக்கா இருப்பாங்க. அஃபெக்ஷன் லெவல்லாம் குறைஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினா என்ன ஏன் அப்படின்ன மாதிரி நான் ஷாக் ஆயிட்டு இருந்தீப்பா. அப்ப டியூக் செல்வர் ரோலா நீ இந்த மேனரை விட்டு வெளியே போற அந்த பிளானை நீ இப்ப கேன்சல் பண்றீங்க நல்லதுன்னு நம்ம மனசுக்கு தோணுதுன்றீங்களா. நம்ம ஹீரோயினா என்ன அப்படின்ன மாதிரி பாப்பா. டியூக்கா நீ உன்னோட மெமரியை எழுந்துட்டன்றதையே நான் கொஞ்சம் நேரத்துல மறந்துட்டேங்கண்ணா அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஆரவை கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பார். நம்ம ஹீரோயினா அப்பா அது இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் செல்ல வருவா. அதுக்கடையிலேயே நம்மள எவனா நீ உண்மையிலேயே உண்ட மைண்டை லோஸ்ட் பண்ணிட்டா அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட லூயிஸா நீங்க சொல்றதுதான் குட் ஐடியா. ரோலாவை வந்து இப்போதைக்கு வெளியே விடப்போறா. அவ ஒன்னும் மெச்சூர் ஆகல அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கல. நம்ம ஹீரோனா சாக்க பாப்பா. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம்
எனக்கு துரோகம் பண்றாங்கப்பா இவங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பதறி போயிருவா. சொன்ன ஒரு வார்த்தையில என்னப்பா இந்த ஃபேமிலி எனக்கு எதிரா திரும்பிட்டு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. லூயிஸா இவக்கு இன்னும் அந்த அளவுக்கு வயசு வரல, அதால வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது சரியா வராது. அது மட்டும் இல்லாம இந்த வயசுலயே போய் கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருச்சா பிரீஸ்ட் டேட் பண்ற மாதிரி எல்லாம் இவோட மனசு சரியில்லைப்பா, இவோட மனசு சரியில்லை அப்படின்ன மாதிரி லூயிஸ் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினா என்னயா இது என்ன சொல்றீங்க நீங்க, நான் சும்மா கேட்டதுக்கு அப்ப ஓல கூத்து அப்படின்ன மாதிரி கத்திருப்பா அந்த இடத்துல. டியூக்கா சரி சரி ஓகே விடு அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் பாக்குறா. எல்லாத்துக்கும் ஏன்டா அப்ப ஓவர் ரியாக்ட் பண்றான் இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் மனசுல தோண்டும், என்னைய கண்டுபிடி என் ஸ்வீட் லேடி அப்படின்ன மாதிரி ஒரு மேல் லீடு வந்து நம்ம ஹீரோயினுக்கு செல்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பல்ல கடிச்சிட்டு இருந்திப்பா. இந்த மேலிட கண்டுபிடிக்கிறதுலயே என் வாழ்க்கை போதும் போதும் ஆயிரும் போலே அப்படின்ன மாதிரி கட் பண்ணா ட்ரைனிங் கிரவுண்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினா ஸ்வாட்மன் பயிற்சி எடுத்துட்டு இருந்திப்பா. ஹூ ஹூ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டைக்கா கொடுத்துட்டு இருந்திப்பா. பின்னால இருந்து நம்மளோட லூயிஸா கட்டையவனை வச்சுட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் பொலையா செஞ்சா திருத்துறதுக்காக வேண்டி நம்ம ஹீரோயின்ற ஸ்டாமினா இப்போ கொஞ்சம் தேறிட்டு போலையே அப்படின்ன மாதிரி லூயிஸ் பார்த்துட்டு இருந்திப்பான். அப்ப லூயிஸ் அங்க நம்ம ஹீரோயினை கவனிக்கிட்டு இருக்கீங்களே, பின்னால நிறைய பேர் கூட்டியிருப்பான். பாருங்கப்பா ட்ரைனிங் உண்மையிலேயே ஹார்டா பண்றா, ரோலா உண்மையிலேயே மை லேடி ஆசம் அப்படின்ன மாதிரி அவனை பேசிட்டு இருப்பான். நம்மட லூயிஸா பாப்பான். அவங்கள பார்த்தோன்னே அவனெல்லாம் நம்ம ஹீரோயின்ற ஃபேன் போயாட்டம் லைட் எல்லாம் காட்டிட்டு இருந்திருப்பான். மை லேடி நீங்க அமேசிங்கா செய்றீங்க அப்படின்ன மாதிரி, நீங்க உண்மையிலேயே ஒரு நைட்டா குடி ஆகலாம் அப்படின்ன மாதிரி செல்லைகளை நம்மட லூயிஸா ஷாக்காயிருவான், கட்டுப்பாவும் ஆயிரும். அவன் ஆறா வெளியிடுவான். ஓல என்னடாப்பா பாட்டிட்டு இருக்காள் கேவலமா அப்படின்ன மாதிரி பாப்பான். நம்ம ஹீரோயின் என்னப்பா தவறு லூயிஸ் அப்படின்ன மாதிரி செல்லைகளை, இஞ்சலையெல்லாம் நீ பார்க்க கூடாது, நீ உண்ட வேலையை பார் அப்படின்ன மாதிரி லூயிஸ் அரட்டிப்பா. நம்ம ஹீரோனா ஹூ டு ஸ்டெக் பண்ணிட்டு இருந்திப்பா. பின்னால இருந்து அவனெல்லாம் இவர் வந்து மொக்க பிரதர்ப்பா, உண்மையிலேயே ரொம்ப கோவக்காரன்ப்பா இவன் அப்படின்ன மாதிரி எல்லாம் அவனால் கலாய்ச்சி ஊத்துவாங்க. அதை கேட்டோடனே கடுப்பாயிருவாங்க. எல்லாரும் போங்கடா உட ட்ரைனிங்கை போய் பாருங்கடா, கிரவுண்ட்ல வந்து வேடிக்கை பார்க்காம அப்படின்ன மாதிரி செல்லைகளே அவன் அரட்டவே இல்லை. நம்ம ஹீரோயின் பதறிடுவா, கொஞ்சம் பயந்து நம்ம ஹீரோயின்ற கால் ஸ்லிப்பா வரும். அப்படியே நம்ம ஹீரோயின் சரீர மாதிரி போவோம், ரோலா அப்படின்ன மாதிரி கத்திக்கிட்டு நம்மளோட லூயிஸா குடிக்கலாண்டு போவான். நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி போஸெல்லாம் கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருந்திப்பா. அவனா சாக்காயிருவான். நம்ம ஹீரோயின் சொல்றா, என் உடம்பு வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாமினா கூடனதால என்னால இப்போ எப்படினாலும் ஸ்ட்ரெச் பண்ண முடியும்ப்பா உடம்பு, அதெல்லாம் எனக்கு இப்போ பிரச்சனை இல்லைல லூயிஸ் என்ன செய்யற நீ அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. பார்த்தா லூயிஸ் ஒரு போஸ்ட்ல நின்றுட்டு இருந்திப்பான். ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, நான் மறந்தே போயிட்டேன் என் ஸ்ட்ரென்த் எல்லாம் பாக்குறதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்த்துக்கிட்டே ட்ரைனிங் எடுப்பா. ஹூ அப்படின்னு மாதிரி இது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கலே, பின்னால இருந்து இவ உண்மையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறிட்டா அப்படின்னு மாதிரி நம்மளோட லூயிஸ் பார்த்துவிட்டு ரோலா போதும் வா சாப்பிட போலாம் அப்படின்னு மாதிரி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினா என்னையா திடீர்னு என்னையால என்ன முடியும்னு நம்ம ஹீரோயின் செல்ல வந்து லூயிக்ஸ் அஃபெக்ஷன் லெவலை பாப்பா. 36 ஏறி இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் சரி இந்தா வாரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாலேயே போய் திருப்பா. கட் பண்ணா நைட் டைம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினா புக்ல கிறுக்கிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின்ற ஸ்டேட்டஸ் விண்டோவை காட்டினா அதில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ட்ரென்த் வந்து 20, எத்திலிட்டி 16, ஸ்டாமினா 20, மேஜிக் பவர் 28, ஸ்டாம் வந்து 19 இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே இப்போ ஸ்டேட்டஸ் விண்டோ இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலிட கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேனரை விட்டு நான் வெளியே போனேன்டா அழகாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த நாவலில் வர மெயின் லீடர் ஒரு ஆளாக பேர்லாம் கண்டுபிடிக்க எழுதிட்டு இருப்பா. அந்த கிரவுன் பிரின்ஸ் அவனை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்து அவனையும் லிஸ்ட்டு போட்டுருப்பா. மாதிரி நம்ம ஹீரோயின்ற பிரதர் எல்லாரையும் லிஸ்ட்டு போட்டுருப்பா. அந்த டெம்பிளை சேர்ந்தவர் அந்த பிரீஸ்ட நம்ம ஹீரோயின் என்னட்டு பேர் எழுதியிருப்பான்டா, ட்ரைனிங் கிரவுண்ட் கிட்னாப்பர் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் போட்டிருப்பா. நம்ம ஹீரோயினா அதுல எல்லாத்தையும் வரைஞ்சி போட்டு இந்த மேஜிக் டவர் மாஸ்டர் அவருக்கு மட்டும் எந்த ஃபேஸிங் இல்லையாம்பா, அவரை யாரும் இதுவரையில பார்த்தது இல்லை, எப்படி இருப்பா அந்த அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கியா. நம்ம ஹீரோயின் வந்து லூமன் எம்பையரை பத்தி ஓவரா படிச்சுட்டு இருந்திப்பா. நினைச்சு பாக்குறா இதெல்லாம் இசபெல்லாம் எல்லாத்தையும் டீச் பண்ணிட்டு இருந்திப்பா. லூமன் எம்பையர் இதேமே வந்து லூமன் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கு. அங்க வந்து எல்லா கடைகளும் இருக்குங்க. அங்க மக்கள் ஒன்றும் கூடி சந்தோஷமா இருப்பாங்க, ஃபன் பண்ற மாதிரி ஒரு இடம் ஒன்று. அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துப்புட்டு அந்த ஃபாரஸ்ட்டை பத்தி நம்ம இசபெல்லா சொல்றா. ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கு, அங்க ஒரு மைன் ஒன்று இருக்கு, அப்புறம் ஒரு மிகப்பெரிய லேக் ஒன்று இருக்கு, அங்க பொக்கிஷமா கருதப்படுற ஸ்டோன்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் செல்ல இந்த லூமன் எம்பையர் என்னப்பா இப்படி பெருசா இருக்கு, இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி இந்த மேலீடெல்லாம் கண்டுபிடிப்பேன், இந்த மேனருக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படிடா இந்த மேலீட கண்டுபிடிப்பேன் நம்ம ஹீரோயின் கத்தி கதறிக்கிட்டு இருக்கீங்களே. இல்லை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்திருப்பா. இந்த வாழ்க்கையில நான் சாக விரும்பலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு மாதிரி நம்மளோட காய் என்ட்ரியை கொடுத்திருப்பான்.
நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது காய் தானே அப்படின்னு நம்ம தலைவன் உள்ள வருவான். அதோடயே இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கலுங்க. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் போட பார்க்குறேன். பாய் கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.